சித்தகுரு நித்யானந்தாயை நமः. ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமः. ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமः. சித்தக்ரியா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு பார்க்க போற தகவல், ராகு தசையினுடைய கொடூரம் அதிகமா இருக்கு, சமாளிக்க முடியல அப்படின்னா அந்த பெற்றோர் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாக்கா, ஏன் பெற்றோர்னு சொல்றேன் அப்படின்னா, அந்த சின்ன பசங்களுக்கு ராகு தசை வரும்போது தான் அதை நம்ம சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு வயது தாண்டி ராகு தசை வரும் பொழுது அதை பேலன்ஸ் பண்றதுக்கான சக்தி அந்த நபர்கிட்டயே இருக்கும். அதனால கொஞ்சம் வயது ராகு தசை வந்தா சிக்கல் பிரச்சனை இல்லை. சின்ன பசங்களுக்கு ராகு தசை வரும் பொழுதுதான் அதை எப்படி சமாளிக்கணும்னு தெரியாம அதனுடைய சேட்டை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இப்போ அந்த குழந்தைய சமாளிக்கிறது கஷ்டமா இருக்கு அப்படின்னா அந்த பெற்றோர் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, பைரவருக்கு 7 விளக்கு ராகு காலத்துல போட்டுக்கிட்டு வரலாம். தினமுமே ராகு காலத்துல பைரவருக்கு 7 விளக்கு போட்டுக்கிட்டு வந்தால் கண்டிப்பாக ராகுதசையினுடைய அந்த சீற்றம் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.